Hi students, third unit la already types of grammar, Chomsky hierarchy of language, context free grammar and languages வந்து over. So இப்போ வந்து derivation and parse tree அதான் வந்து பார்க்க போகிறோம். So derivation ஓட definition என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, in theory of computation, derivation of a grammar refers to the step by step process of generating a string from the start symbol using the production rules of a context free grammar. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். 4 டியூபிள்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் இருக்கும், டெர்மினல்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். ஃப்ரம் ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் ரூல் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணி ஃபைனலாக எல்லா வேரியபிள்ஸுமே ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். சரி, டெர்மினல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தான் நம்ம வந்து டெரிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா leftmost derivation, another one is rightmost derivation. So leftmost derivation na ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து leftmost வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷனை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது leftmost. இதே rightmost வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷனை அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை rightmost அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ 2 வேரியபிள்ஸ் வந்து ஒரு கிராமரில் அப்ளை ஆகிருக்கு. ஒரு வேரியபிளில் வந்து 2 வேரியபிள்ஸே நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் எடுத்து நான் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அதை வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னும், ரைட் மோஸ்ட் வேரியபிளை எடுத்து எக்ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்ஸ் ட்ரீனா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுறோம்ல, இதையே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதை தான் வந்து பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெரிவேஷன் அப்படிங்கிறது தான் பார்ஸ் ட்ரீ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படிங்கிறது ஏஎஸ்பி ஏபிஏ, பி அப்படிங்கிறது பி எப்சிலான். ஸோ இங்கே வந்து வேரியபிள் என்னெல்லாம், எஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வேரியபிள். ஸோ எஸ்ஸும் பியும் வேரியபிள். அதை தவிர இது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து டெர்மினல்ஸ். ஸோ ஏபி அப்படிங்கிறது டெர்மினல்ஸ். ஸோ எப்சிலான் எடுத்துக்க வேண்டாம், ஏபி டெர்மினல். ஸோ இப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரிங் இந்த கிராமர்லேருந்து டெரிவ் பண்ணணும் அப்படின்னா ஏஏஏ பிபிபி பிபி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இந்த கிராமர்லேருந்து டெரிவ் பண்ண போகிறோம். ஃப்ரம் த ஸ்டார்ட் சிம்பிள், எங்கேருந்து டெரிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ரம் த ஸ்டார்ட் சிம்பிள் யூஸிங் த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். அப்போ ஸ்டார்ட் சிம்பிள் இங்கே என்ன இருக்குது, எஸ் ஏஎஸ்பி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏஎஸ்பி போடலாம், ஏபி போடலாம், ஏ போடலாம். நான் ஃபஸ்ட்டே ஏபியோ ஏயோ போட்டேன் அப்படின்னா என்னால் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து டெரிவ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், ஏஎஸ்பி அப்படிங்கிறத போடுறேன். சரியா? இப்போ இங்கே 2 வேரியபிள் இருக்குது. கரெக்டாக? இந்த எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. நான் இங்கே வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் பண்ணுறதுனால லெஃப்டில் இருக்க வேரியபிளை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இதுதான் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். சரியா? இங்கே 2 வேரியபிள் இருக்குது. பட் நான் இங்கே சால்வ் பண்ணும்போது லெஃப்டில் இருக்கக்கூடிய வேரியபிளை எடுத்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா அது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எனக்கு 3a வேணும். இப்போ அகெயின் எஸ்க்கு பதிலாக நான் என்ன தான் போடுறேன், ஏஎஸ்பி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரி, ஏஎஸ்பி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். திருப்பி இப்போ இந்த எஸ் இடத்துல நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஏ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கிளியர்? ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்தது இங்கே வாங்க, இங்கேயும் 2 வேரியபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த வேரியபிள் சால்வ் பண்ணணும், நமக்கு லெஃப்ட் மோஸ்ட். ஸோ இந்த பிக்கு பதிலாக என்ன, நமக்கு 2 பி மட்டும் போதும். இப்போ இந்த பிக்கு பதிலாக டைரெக்டாக என்ன இருக்குது, ப்ரொடக்ஷனில் பியும் எப்சிலானும் இருக்குது, நம்ம பி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அகெயின் அடுத்த இதில் இன்னொரு பிக்கு பதிலாகவும் பி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக நமக்கு ஏஏஏ பிபி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கிடைக்குது யூஸிங் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். சரி, இதை எப்படி பார்ஸ் ட்ரீயாக ஒரு ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இதான். ஃபஸ்ட்டு எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏஎஸ்பி. அகெயின் இந்த எஸ்ஸுக்கு, சரி நான் இங்கே தான் பண்ணுறேன், இதை எடுக்கலாம். இந்த எஸ்ஸுக்கு எது சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அகெயின் ஏஎஸ்பி. அப்புறமா இந்த எஸ்ஸுக்கு எதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் இந்த பிக்கு பியை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இந்த பிக்கு இந்த டெர்மினல் பியை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே இருந்து தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனை தான் நான் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கான பார்ஸ் ட்ரீ. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கிராமர் இருக்குது. இதில் என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்குது, எஸ் இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. டெர்மினல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 1 அப்படிங்கிறது பி இருக்குது, 0 1 பி அப்படிங்கிற டெர்மினல்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் சிம்பிள் எஸ், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ரூல். நமக்கு என்ன ஸ்ட்ரிங் இப்போ இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா 0 1 பி.
சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எஸ் பிலாங்ஸ் டு A1B அப்படிங்கிறது போடுறேன். நான் இங்கே வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ரைட் மோஸ்ட்னால் நம்ம என்ன பண்ணணும், ரைட்டில் என்ன வேரியபிள் இருக்கோ அது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ பி அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். பிக்கு பதிலாக என்னெல்லாம் இருக்குது, பியும் எப்சிலானும் இருக்குது. எனக்கு லாஸ்ட்டு பி தானே வேணும், அப்போ பியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரியா, இந்த இடத்துல பிக்கு பதிலாக பி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அகெயின் A1B இருக்குது, இங்கே அகெயின் ஒரே ஒரு வேரியபிள் தான். ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நமக்கு 0-1B தானே ஸ்ட்ரிங் டெரிவ் பண்ணணும். அப்போ ஏக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், 0-1B சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து பார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ எஸ் A1B இது வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு எந்த வேரியபிளாக டெர்மினலாக மாற்றணும், இங்கே ரைட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேரியபிள் பியை ஃபஸ்ட்டு மாற்றணும், அப்புறமா தான் ஏயை மாற்றும். சரியா, பி ஃபஸ்ட்டு அப்புறமா தான் ஏயை மாற்றும். ஸோ இது வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கான பாஸ்ட். இப்போ டெரிவேஷன்னா என்னென்னு புரியும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ரொடக்ஷன் ரூலை வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக ஃபைனலாக எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கணும். சரி, எதுவுமே வேரியபிளாக இருக்கக்கூடியது, எல்லாமே டெர்மினல்ஸாக இருக்கணும். சரி, இது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லேயாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் டெரிவேஷன். எதை பேஸ் பண்ணி கொண்டு வர்றோம், கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிளோட ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ரொடக்ஷன் ரூல் நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எதை சப்ஸ்டியூட் பண்ணணுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை வந்து டெரிவ் பண்ணிக்கும். கிளியர். ஸோ இதையே நம்ம ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். லெஃப்ட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட் ரெண்டுக்கும் நமக்கு வந்து பார்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ரைட் மோஸ்ட்னா என்ன, லெஃப்ட் மோஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். லெஃப்ட் மோஸ்ட்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் எடுத்து சால்வ் பண்ணேன், எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா அது லெஃப்ட் மோஸ்ட். இதே ரைட் மோஸ்ட் வேரியபிள் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். கிளியர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா AABBA அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் வேணும். அதே மாதிரி பார்ட்ஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே எழுதி வச்சுப்போம். என்னது, AABBA. சரி, இதுதான் என்னோடய ஸ்ட்ரிங். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கிராமரோட ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எஸ் பிலாங்ஸ் டு ஏபியும் போடலாம், பிஏயும் போடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணணும், ரெண்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு என்ன தான் வேணும், ஏ தான் வேணும். அதனால் நான் ஏபியை வந்து எடுத்துக்கிறேன். சரியா, ஏபி. ஸோ அகெயின் பிக்கு என்னெல்லாம் இருக்குது, பி இருக்குது, பிஎஸ் இருக்குது, ஏபிபி இருக்குது. பட் ஏக்கு அப்புறம் எனக்கு என்ன தான் வேணும், இங்கே செகண்ட்லேயும் ஒரு ஏ தான் வருது. பை பிக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏபிபி. ஸோ இந்த ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த பிக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏபிபி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். நான் வந்து லெஃப்ட் மோஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஏக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும், பி வேணும். ஸோ பிக்கு எதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏபிபி. எனக்கு ஏபிபி வரக்கூடாது, ஏன்னா அடுத்தது ஒரு பி தான் வர வேண்டியது இருக்குது. பி சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ டேரெக்டாக பி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ரிங் வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதனால் டேரெக்டாகவும் இந்த இடத்துல நான் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பிஎஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பி பண்ணிட்டேன் அப்படின்னா 2 பி இருக்காது, கரெக்டாக 2 வேரியபிள். அப்போ நான் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு எது லெஃப்ட்டில் இருக்கோ அந்த வேரியபிளை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போது எது லெஃப்ட்டில் இருக்க வேரியபிள் இது, அப்போ இந்த பிக்கு பதிலாக பி எழுதிக்கிறேன், இந்த பி அப்படியே இருக்கும். ஸோ அகெயின் இந்த பிக்கு பதிலாக பிஎஸ், ஏன்னா எனக்கு இன்னும் ஸ்ட்ரிங் வர வேண்டியது இருக்குது, கரெக்டாக. அப்போ பிஎஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் ஏஏபிபி. ஸோ அகெயின் எனக்கு என்ன வேணும், ஏ வேணும். அப்போ எஸ் அப்படிங்கிறத தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எஸ்ஸுக்கு ஏ வர மாதிரி என்னெல்லாம் இருக்குது, ஏபி தான் இருக்குது. அப்போ ஏபி போட்டுக்கணும். கிளியர். ஸோ அகெயின் ஏஏபிபிஏ, அப்புறமா எனக்கு என்ன வேணும், ஏஏபிபிஏ, அகெயின் ஒரு பி வர வேண்டியது இருக்குது. ஸோ பிக்கு பதிலாக என்ன போடலாம், வெறும் பி போடக்கூடாது, ஏன்னா எனக்கு இன்னும் ஸ்ட்ரிங் வர வேண்டியது இருக்குது. பிஎஸ், அகெயின் பிஎஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கிளியர். ஓகே, ஸோ ஏஏபிபிஏபி ஓவர். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இருக்குது ஏஏபிபிஏபி, அகெயின் ஒரு பிஏ இருக்குது. சரி, திருப்பியும் எனக்கு பி தான் வரணும். அப்போ நாங்கள் எஸ்க்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணலாம், பி வர மாதிரி இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பிஏயை தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பிஏயை வந்து எஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் எனக்கு என்ன தான் வேணும், ஒரே ஒரு ஏ வேணும். அப்போ ஏக்கு ஏ அப்படிங்கிறது
ஒரு ப்ரொடக்ஷன் ரூலில் இருக்குது. அப்போ ஏக்கு டைரெக்டாக ஏயை ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஏ ஃபைனலாக என்ன வரும், ஏஏ பிபி ஏபிபி. ஸோ நமக்கான ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து தொடங்கி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ப்ரொடக்ஷன் ரூல் அப்ளை பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம். இதில் நான் வந்து லெஃப்ட் மோஸ்ட் இருக்க வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணனால இதை வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அதே மாதிரி எஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது, ஏபிபிஏ எனக்கு ஸ்ட்ரிங் ஏல ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏபி எடுத்துக்கிறேன். அகெயின் பிக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே ஏ பிபி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பிக்கு ஏபிபி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இது ரைட் மோஸ்ட் டெரிவேஷனால ஃபஸ்ட்டு எந்த பிக்கு அப்ளை பண்ணணும், இந்த பிக்கு அப்ளை பண்ணணும். அப்போ ஏஏபி இந்த பிக்கு அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் எனக்கு என்ன வரணும், ஏ வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை வந்து நமக்கு பார்க்கணும், லாஸ்ட்டில் ஏ வர்ற மாதிரி. அப்போ பி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ் அப்ளை பண்ணோம். ஏன்னா ஏபிபி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இங்கே பி வந்துடும். பட் பிஎஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக பிஏ போடும்போது ஏக்கு ஏ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல பிக்கு பதிலாக என்ன போடுறேன்னா பிஎஸ் போடுறேன். ஓகேவா, பிக்கு பதிலாக என்ன போடுறேன், பிஎஸ். ஸோ இது ரைட் மோஸ்ட், அதனால் ரைட்டில் இருக்கக்கூடிய வேரியபிள் தான் பார்க்கணும். ஸோ ஏஏ பி அப்படியே இருக்கும் பி. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும், பிஏ வரலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஏ வரலாம். ஸோ எஸ் இருக்க இடத்துல எனக்கு ஏ வரணும்னா இந்த பிஏஏ சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ எஸ் இருக்க இடத்துல பிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் அகெயின். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் என்ன இருக்குது, ஏ. நமக்கு லாஸ்ட்டில் என்ன வேணும், ஸ்ட்ரிங்கில் ஏ இருக்குது. அப்போ ஏயோட ப்ரொடக்ஷன் ரூலில் ஏ மட்டும் இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர். ஸோ ஏஏ பிபிஏ முடிஞ்சது. அப்போ நமக்கு இனி இந்த ஏ முடிஞ்சாச்சு, இந்த பிபிஏ முடிஞ்சாச்சு. அப்போ நமக்கு இன்னி என்ன நடுவில் ஒரு பிபிஏ இருக்குது, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிஎஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா ஏபிபி நமக்கு தேவை கிடையாது, பிபிஏ தான் வேணும். அப்புறம் பிஎஸ்ஸை வந்து எடுத்துப்போம். ஸோ பிஎஸ் இந்த பிபிஏ அப்படி இருக்கட்டும், இந்த பிக்கு பதிலாக இந்த பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ஏஏபி, ஏஏபிக்கு அப்புறமா இன்னொரு பி வேணும், பிஏ வேணும். அப்போ இங்கே எஸ்ஸில் இந்த பிஏ இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணலாமா. ஸோ அகெயின் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டலாம், பிஏ பிபிஏ. ஸோ ஃபைனலாக ஏ அப்படிங்கிறத ஏ யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஏ பிபிஏ பிபிஏ. ஸோ நமக்கு தேவையான ஸ்ட்ரிங் வந்து கிடைச்சாச்சு. இது வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ லெஃப்ட் மோஸ்ட்டுக்கும் ரைட் மோஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சதில்ல. லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட், ரைட் மோஸ்ட் வேரியபிளுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். இனி பார்ஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ ரெண்டுக்குமே பார்ஸ் ட்ரீ வரையலாம், சரியா. ஃபைனலாக பார்ஸ் ட்ரீ பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். பட் நம்ம ஸ்டெப் வையாக அப்ளை பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எஸ் என்னது ஏ பி. அகெயின் பிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஸோ பிக்கு ஏபிபி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ பி பி. அகெயின் இது லெஃப்ட் மோஸ்ட். அப்போ லெஃப்ட் மோஸ்ட்னால் இந்த பியை எடுத்துப்போம், கரெக்டாக. ஸோ இந்த பிக்கு அகெயின் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த பிக்கு டைரெக்டாக பி தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிக்கு டைரெக்டாக பி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பட் இந்த பிக்கு அடுத்தது இந்த பி முடிஞ்சது, அடுத்தது இந்த பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா பிஎஸ். ஸோ இதுக்கு பிஎஸ் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அகெயின் இந்த எஸ்ஸுக்கு நம்ம வந்து பிஏ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அகெயின் இந்த எஸ்ஸுக்கு பிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனலாக அந்த ஏக்கு அகெயின் ஸோ எஸ்ஸுக்கு ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ ஏபிபி அப்புறமா அந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அகெயின் இந்த பிக்கு பதிலாக பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ பிக்கு பதிலாக பிஎஸ் நம்ம அங்கே எப்படி டெரிவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான், சரியா. அகெயின் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக பிஏ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், ஏ. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து பார்க்கும்போது எப்படி கிடச்சிருக்கும், நமக்கான ஸ்ட்ரிங் வந்து டெரிவ் ஆகிருக்கும். என்னது ஏ ஏ பி அகெயின் ஏ பிஏ. சரி, இப்போ ஃபைனலாக எல்லா வேரியபிள்லையும் நம்ம எப்படி மாற்றிருப்போம், ஒரு டெர்மினலாக மாற்றிருப்போம். ஏஏ பிபிஏ பிபிஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஜென்ரேட் ஆகிருக்கு. இதை எது யூஸ் பண்ணி பண்ணோம், லெஃப்ட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணோம். இதே இதில் ரைட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து
ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கான பாஸ்ட். சரி, இப்போ ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், எஸ்ஸுக்கு வந்து ஏ பி. ஸோ இந்த பிக்கு பதிலாக ஏபிபி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வேரியேஷன் வேணும். ஃபஸ்ட்டு எந்த பி எடுத்துக்கணும், ரைட் மோஸ்ட்னா ரைட் மோஸ்ட் பி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு இங்கே வந்து பிஏ வரதுனால இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிஎஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அகெயின் இந்த எஸ்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், பிஏன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அகெயின் இந்த ஏயை சுமார் ஏன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இங்கே முடிஞ்ச அப்புறம் இப்போ அடுத்தது என்ன இருக்குது, ரைட் மோஸ்ட்டில் இந்த பி இருக்குது. ஸோ அகெயின் இந்த பிக்கு வரும். இந்த பிக்கு அகெயின் பிஎஸ், அகெயின் இந்த இதுக்கு பிஎஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக பிஏ. ஸோ அகெயின் இந்த ஏக்கு பதிலாக. சரி, அப்போ இதுலேயும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக ஏஏபி பிபிஏ பிபிஏ. ஸோ ஃபைனலாக நமக்கு எல்லாத்தோடையும் லீஃப் நோட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏஏ பிபிஏ பிபிஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து டெரிவ் பண்ணியிருப்போம். சரி, இது வந்து பாஸ்ட். சரி, அப்படியே நீங்கள் டெரிவேஷனை ட்ரீ ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா அதை வந்து பாஸ்ட் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ லெஃப்ட் மோஸ்ட்டு ரைட் மோஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.